அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துற வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை கலாத்தியர் 2:3. ஆனாலும் என்னுடைய இருந்த தீத்து கிரேக்கனாக இருந்தோம் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயப்படவில்லை. பவுல் சொல்கிறார், விருத்த சேதனம்லாம் முக்கியம் இல்லை, என்னை போல இருந்துட்டீங்கன்னு நல்லா இருப்பீங்கன்னு பவுல் சொல்கிறார். இது காலமா? எலிசாய கேசி சொல்கிற இது காலமா? இது காலம் கிடையாது, இது பரிசுத்தமாக நிற்கணும். எலிசா கேஎஸ்ஐ பார்த்து கேட்குற வேலைக்காரியும் ஒலியும் தோப்புகளையும் வெள்ளியும் பொண்ணும் வாங்குறது காலமா? இது காலம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு சொன்னார், வானத்தை நிதானிக்க தெரிந்தவங்களுக்கு இந்த காலத்தை நிதானிக்க தெரியலையே. இந்த காலம் நம்ம பரிசுத்தமாக இருந்து சாத்தானை ஜெயிக்கிற காலம். இது கால போராட்டம் மிகுந்த காலம். இது சாத்தானை ஜெயிக்கணும், உலக இச்சையை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், குமாரனே அண்டிக்கொள்ளணும். சங்கீதம் 2 சொல்றாரு, பிதாவானவர் பூமியை நியாயாதிபதிகளே ராஜாக்களே பயத்துடனே குமாரனை தொழுது கொள்ளுங்க. நீங்கள் வழியில் அழியாதபடிக்கு குமாரனுடைய பாதத்தை முத்தமிடுங்க. பிதாவானவரே சொல்றாரு, நம்ம குமாரனே அண்டிக் கொள்ளணும், பரிசுத்தமாக நிற்கணும். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம பரலோகத்தை போக முடியாது. நம்ம பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்தை போகவே முடியாது. கடவுளை நம்ம ஏமாற்ற முடியாது. விருத்த சேதனம்லாம் முக்கியம் கிடையாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில், நடக்கையில், பார்வையில், பேச்சிலும், இருதயத்திலும், உள்ளங்கள் எல்லாம் பரிசுத்தமாக நிற்கணும். முற்றிலுமா சுடாபலமாக நிற்கணும். சாரோடு ருசியோடு சதையோடு முழு பலமாக குமாரனுக்கு சுடாபலமாக நிற்கணும். குமாரனுக்கு சுடாபலம் தான் பிடிக்கும். நம் முன்னோர்கள் சித்தர்களை எழுதிட்டாங்க. எழுதினதே பரலோகத்துக்கு மோட்சத்துக்கு போகணும்னா நம்ம சுடாபலம் நிற்கணும். படுக்கை சுகத்தை வெறுக்கணும். படுக்கையில் சாரத்தை இழக்கக்கூடாது. சார உள்ள உப்பாக இருக்கணும். சுடாபலமாக நிற்கணும். முழு பலத்தோடு நிற்கணும். சாரோடு ருசியோடு சதையோடு முழு பலமாக நம்ம நிற்கணும். சாத்தானை ஜெயிக்கணும். யோபு 5:5 உங்கள் முச்செடியிலேருந்து தாத்தான் உங்களை விளைச்சலை திங்கிறான், உங்கள் பலன் திங்கிறான். உங்களை போல, உங்கள் மனைவியை போல, உங்கள் புருஷனை போல பலன் திங்கிறவன், கொழுக்கட்டை திங்கிறவன். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. குமாரனை அண்டிக் கொள்ளுங்க. குமாரனுக்கு சுடாபலம் தான் பிடிக்கும். ஏசாயா 9:6 முதல் பாலகன் கொடுக்கப்பட்டார், அடுத்தது குமாரன் கொடுக்கப்பட்டார். நம்ம குமாரனுக்கு தான் அடங்கி இருக்கணும். பரிசுத்தமாக நிற்கணும். பரிசுத்தம், நான் பரிசுத்தம், நீங்களும் பரிசுத்தமாக நில்லுங்கன்னு சொல்லிட்டாரு. சாகர வரைக்கும் பரிசுத்தமாக நின்று பரலோக ராஜ்யத்துக்கு வாங்க. எரிநரகம் படு மோசம், படு பயங்கரமானது. எச்சரிக்கையாக இருங்க. எதுலேயும் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க, பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. எல்லா ராத்திரியும் மகா சிவராத்திரி தான். எந்த பாம்பில வாயில விழாதபடிக்கு நம்ம பரம பாதத்தை நோக்கி ஓடணும், லக்கை நோக்கி ஓடணும். அதுதான் உங்கள் மேலே, என் மேலே விழுந்த கடமை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லார் மேலே விழுந்த கடமை. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், மோட்சத்துக்கு வரணும். எல்லாரும் பரிசுத்தமாக நில்லுங்க, சுடாபலம் நின்று சாத்தானை ஜெயித்து பரலோகத்துக்கு வாங்க. பரலோகத்தில் வந்து அங்கே சந்தோஷமாக இருங்க. அங்கே தான் நம்ம குடியிருப்பு. பரலோகத்தான் நம்ம குடியிருப்பு. முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு குமாரனை அண்டிக் கொள்ள அவரிடத்திலே அன்பு கூறுங்க. இப்போது நம்ம ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் நாமத்தினாலே உம்முடைய பாதம் முத்தமிடுகிறோம். உம்முடைய குமாரன் நாமத்திலே கெஞ்சுகிற ராஜா, ஒவ்வொருவரும் சாத்தானை ஜெயிக்க கிருபை தாங்க, படிக்க ஜெயிக்க கிருபை தாங்க, காமத்தை ஜெயிக்க கிருபை தாங்க ராஜா. எல்லோரும் பரலோகத்தில் வர்ற கிருபை தாங்க ராஜா. தாங்க எல்லா தேவ மகிமை அடைய கிருபை தாங்க ராஜா. தேவ சாயல் அடைய கிருபை தாங்க. இழந்து போன ஆளுகை பெற்றெடுக்க கிருபை தாங்க. ஜீவ கிரீடத்தை பெற்றெடுக்க கிருபை தாங்க. சகாவரத்தை பெற்றெடுக்க கிருபை தாங்க ராஜா. இது கேட்டு ஒவ்வொருவரையும் ரட்சிங்க ராஜா. எல்லாரும் எகிப்திலிருந்து இஸ்ரவேலை மீட்ட தேவனே, இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிப்பு முடியாது. எல்லாரும் மீட்டெடுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.